Hi viewers, this is Mind Campus Planning. Hope you are all fine. That the Almighty make this day a great, wonderful one. Just I want to show the plant that I have grown up here in my room. From the pathway, I collect these flower plant and I have planted it here and it nicely grows. Okay, let me give some tips that will be very useful. We are very aware that the electricity consumption is a great fact that affects our savings. Okay, so to reduce that cost, all that we need to is whichever appliances that we are not using, just plug it out from the socket, because even if it is switched off, it will drive some current when it is plugged in. So it is better to remove from the socket whichever appliances that we are not using from the beginning, from the big devices to smaller devices. Everyone, it is consuming a little current even when it is switched off. So better disconnect from the socket which whenever it is not being used. And one more thing, you try to have uh, the most efficient LED bulbs for lightning. And the third thing, we can switch it on the AC earlier at the evening time itself and try to make it cool, uh, because that whenever we are going to if we are switching on the AC at that sleeping time, means most of them will use that same time and more power will be consumed at that time. So to avoid that, better cool your room earlier and make it so your compressor will be on idle till the rest of the day. So in these ways we can reduce the electricity consumption. Okay, so these are the tips that you can follow. Okay, let me come up with some more tips related to electricity in the next video. Hope you all enjoyed this. வாங்க, அஹ், உங்கள் மைண்ட் கேம்பஸ் பழனி. எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஆண்டவன் அருள் புரிவானாங்க. ஒரு நடைபாதையில் ஒரு இந்த செடியை, டேபிள் ரோஸை கட் பண்ணிட்டு வந்து இப்போ வளர்த்துருக்கேன். நல்லபடியாக பூத்துருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் சில டிப்ஸ் எலக்ட்ரிசிட்டி சம்மந்தமான டிப்ஸை கொடுக்கலான்னு பார்த்தேன். நம்ம பயன்பாட்டில் இல்லாத அந்த எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் எல்லாம் ஷாக்கெட்லேருந்து ரிமூவ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா ரிமூவ் பண்ணலைன்னா அது ஈவன் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்தால் கூட அந்த ஸ்டேட்டில் கூட கொஞ்சம் பவர் கன்சியூம் பண்ணிவிட்டு அதுவும் நமக்கு எலக்ட்ரிசிட்டி வேஸ்டே ஆகும். ரெண்டாவது, தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுற மட்டும் அந்த அப்ளையன்சஸை யூஸ் பண்ணுற மூலமாக நம்ம எலக்ட்ரிசிட்டியை குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏசியை கொஞ்சம் ஏர்லியராகவே எல்லோரும் யூஸ் பண்ணுற டைமான நைட் டயத்துக்கு தூங்க போகிற டயத்தில் போடுறது தவிர்த்துட்டு கொஞ்சம் ஏர்லியராக போட்டு வச்சுட்டா அதுக்கு அந்த வோல்டேஜ் ட்ராப் ப்ராப்ளமும் இருக்காது. ஏசியும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகி இதாயிரும். ஏன்னா அந்த வோல்டேஜ் சப்ளேஷன் ப்ராப்ளமில் என்ன வேணால் கம்ப்ரஸர் ஆனால் ஆஃப் ஆகி அது உங்களுக்கே தெரியும், எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் கரண்ட் இருக்கும். ஸோ அந்த கம்ப்ரஸரை அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கரண்ட்டு பவர் கன்சப்ஷன் வில் பி மோர், அது ஜாஸ்தியாக இருக்கும் அந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்க டயத்தில். ஸோ வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் நமக்கு நைட்டில் தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஏர்லியராகவே ஏசி ஆன் பண்ணிவிட்டு அந்த ரூமை கொஞ்சம் கூல் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கம்ப்ரஸர் ஐடியல் மோட்லேயே ரன் ஆகும் ஏசியை பொறுத்த வரைக்கும். அடுத்து லைட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே எல்இடிஸாக யூஸ் பண்ணோம்னா நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும், நமக்கும் பவர் சேவிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் your comments and feedback. Thank you once again. We will see in the next video with some electrical tips. Thank you.